இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 266. கதையோட ஓப்பனிங்கில் கவாக்கி பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டேன்ற மாதிரி ஹீமாவரி அந்த இடத்துல வந்து கேட்கும் போது இன்னைக்கு அவனுக்கு கிளீனிங் டியூட்டி இருக்கிறதுனால என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீமாவரி வந்து நான் இப்பயே கிளம்புறேன், அந்த பிரின்சஸ் கூட வந்து நான் வெளியில் ஷாப்பிங் போகிறேன், என் கூட அவரோட பட்லருமே வராருன்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறா. ஹீமாவரி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீனும் கிளம்புறியன்ற மாதிரி கேட்கும் போது அந்த பொண்ணு ரொம்பவே ரூடா அதில் அவனுக்கு தேவையில்லாத விஷயன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா கூட அவளை கூட்டிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் இவளோட அம்மா அந்த இடத்துக்கு வரல. பிகாஸ் அவங்க ஆக்டர்ன்றதுனால ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க விசாரிச்சுட்டு சரி என் கூட வாயன்ற மாதிரி கூப்பிட இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஹீமாவரி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லாத விஷயன்ற மாதிரி மறுபடியும் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் பேசினாலே நீ அப்செட் ஆகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சடனாக 2 பேர் உள்ளே போந்து நம்ம ஹீமாவரி அந்த பொண்ணையுமே கடத்திட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிட்னாப் பண்ணிட்டு போனால் அவனுங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டரோட பொண்ணு முடனா கடத்துறதா பிளான். பிகாஸ் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் கூட ஹீமாவரி இருந்ததுனால அவங்க கடத்திட்டு வந்திருப்பாங்க. வேற யாரும் இல்லாத டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவனுங்களுக்கும் மேல இருக்க ஒரு பாஸ் இந்த இடத்துக்கு வந்தவொடனே கொஞ்சம் அமைதியா வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கவாக்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அகாடமி விட்டு வெளியில வர அந்த பிரின்சஸ் அவரோட பட்லருமே அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீமாவரி வரேன்னு சொன்னா இன்னும் வரல அப்படின்னு எங்க இருக்கான்னு தெரியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. ஹீமாவரியோட செயின் கீழே விழுந்து கிடக்கத்த பார்ப்பாங்க. எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்ற மாதிரி யோசிக்கும் போது அவ ப்ராமிஸையுமே மீற மாட்டா இல்லையா. ஸோ கொஞ்சம் சஸ்பிஷியஸாக தான் இருக்கும். ஸோ ஒசாகா அன்னியான் கூட தான் கடைசியாக இருந்தா. அதனால அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி கேட்டு பார்க்கலான்ற மாதிரி அந்த பட்லருமே சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் அந்த பிக் பாஸாக இருப்பான் இல்லையா. ஸோ அவன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னோட அம்மா தானே அந்த ஆக்டர், ஸோ இவ்வளோ கடத்திட்டு சொன்னா ஏன்டா இன்னொரு பொண்ணையும் கடத்திட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் ரூடாக நடந்துக்க இந்த மாதிரி ரூடெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீமாவரி அந்த இடத்துல கொஞ்சம் கச்சா பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த பொண்ணு பார்க்கும்போது ஹீமாவரி வந்து 7th ஓகாகேவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. அந்த ஆக்டர்ஸோட வீட்டுக்கு வந்து காசு அனுப்ப சொல்லி நோட்ஸ் அனுப்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஹீமாவரி வந்து 7th ஓகாகேக்கு அகேன்ஸ்டா யாரா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட நம்ம வித்துடலான்ற மாதிரி அவன் சொல்றான். கவாக்கி பட்லர்லாம் அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த வீடோட மெய்ட்லாம் ஒரு பேப்பரை படிச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. இவங்க போன உடனே மறைச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம கவாக்கி அதை பிடுங்கி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி உங்க போன நாங்கள் தான் கடத்தி வச்சிருக்கோம், நாங்கள் கேட்குற பணத்தை எடுத்துட்டு வாங்க, போலீஸ் கிட்ட போவாதீங்கன்ற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதிருக்கு. அந்த பிரின்சஸ் மறுபடியும் அகாடமி கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்ல பிளைண்டா போய் தேடுறதுல எந்த ஒரு அவசியமே கிடையாது, நம்ம யோசிச்சுட்டு தான் பண்ணணும், நீயானுமே அவங்க கூட தானே இருந்தா அங்கே போயுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீமாவரியா வந்து ஒசாகா கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அவன் அம்மா வந்து அந்த நோட்டீஸை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா அவங்க என்னை பத்தி கவலையே பட மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி அவ சொல்லுவா. ஏன்னு ஹீமாவரி கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயன்ற மாதிரி சொல்லுவா. ஒகாகேவோட பொண்ணு கடத்திட்டோம், எதனா மாட்டணும்னா நம்ம அவளை தான் அப்படின்ற மாதிரி அந்த 2 பேருமே பயந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட அப்பா வந்து உங்களை மன்னிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஹீமாவரி அந்த இடத்துல சொல்லுவா. ஆமாம் எதுக்காக நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீமாவரி கேட்கும் போது ஆக்சுவலாக எங்களுக்கு சாப்பிட கூட சாப்பாடு கிடையாது, தங்கறதுக்கும் சொல்லி இடம் கிடையாது, பிகாஸ் அகாடமிலேருந்து நாங்கள் கிராஜுவேட்டே ஆகலை, ஸோ அதனால எங்கேயுமே எங்களுக்கு வேலைகள் கிடைக்காதனால நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆக்சுவலாக எங்களோட பாஸுமே அவரே கெனின் தான், பட் அவரே நிறைய மிஷின்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கலன்னா போகவே மாட்டார், அதனால அவரையுமே துரத்தி விட்டுட்டாங்க. அவங்களோட பிரதர் அந்த இடத்துல அவங்க மேலேயே ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு தேவையில்லாமல் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கடா, அமைதியாக இருங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்களே, உங்ககிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லை, உங்களை காப்பாற்ற யாரா வருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துக்கு பெருசாக மக்களே வரமாட்டாங்க, அதனால நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் கவாக்கி அந்த பிரின்சஸ்லாம் நியானோட வீட்டுக்கு போக நியான் அந்த இடத்துல சேஃபாக தான் இருப்பான். இந்த மாதிரி ஓஸ்கா ஹீமாவரி வந்து கடத்தப்பட்டிருக்காங்க, நீ கடைசியாக அவங்க கூட இருந்தா இல்லையா, அதுக்கப்புறம் தான் நீ எதனா சஸ்பிஷியஸாக பார்த்தியான்ற மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஸோ ஒசாக்காக்கும் அவங்க அம்மாக்கும் சின்ன பிரச்சனை, அதனால தான் அப்செட்டாக இருந்தான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா. எப்படின்னா இவங்களோட அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டு, அவங்க வந்து ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்பவே தனியாக இருப்பான்றதுனால இவளை வந்து அவங்க வீட்டில் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. இன்னொரு பக்கம் ஹீமாவரி வந்து நம்ம இப்போ தப்பிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பெரிய ஆளை பார்த்துக்கிறேன், நீ வந்து இவங்க 2 பேரை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒசாக்கா கிட்ட சொல்லிட்டு கயிறை அவுத்துட்டு இவ போயிட்டு அவள் பாஸ் அட்டாக் பண்ண ஒசாக்கா வந்து அந்த 2 பேரையும் கட்டி போட்டுருவா காலை. ஹீமாவரியா கூட சண்டை போட்டு அவளை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சிட்டு அப்படி நடக்கிறதுக்காட்டியா அவள் காலை பிடிச்சி கழுத்து பிடிச்சி பயங்கரமாக தூக்குவான். அவனோட அசிஸ்டன்ட் 2 பேருமே அவர் ரொம்ப சின்ன பண்ணி இப்படி பண்ணாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க. ஒசாக்கா அந்த இடத்துல நிறுத்துங்க, ஹீமாவரி இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்ன தேடிதான் வந்தீங்க, என்ன நான் எங்கேயும் ஓட மாட்டேன் தப்பிக்க மாட்டேன் இங்கேயே இருப்பேன், அவளை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்துல பயங்கர காண்டில் இருப்பான். என்ன பேசிட்டு இருக்க, நெக்ஸ்ட் நீ தான் அங்கேயே இரு நவுராதன்ற மாதிரி சொல்லுவான். கரெக்டாக கவாக்கி அந்த இடத்துல வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு ஹீமாவரி ஒசாக்கா 2 பேருமே அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிட்டு எல்லாரும் பின்னாடி இறங்க இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி முன்னாடி போவேன், நீ அவனை காப்பாற்ற வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் ஸ்டைல் டிராகன் வாலை யூஸ் பண்ணி அவனை சுற்றி நேரு போற வச்சுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் கவாக்கியை. ஃபயர் அட்டாக்லாம் கவாக்கி மேலே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அவன் அந்த இடத்துல அந்த பாஸை வந்து அட்டாக் பண்ணி அவனோட கதையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துல வர வச்சு அவங்கள கைது பண்ணி கூட்டு போவாங்க. நம்ம கவாக்கி அந்த செயின் எடுத்திருப்பான் இல்லையா ஹீமாவரி எடுத்து, அதை எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுப்பா. கவாக்கி ஹீமாவரி கிட்ட எப்பயுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இரு, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மோசமானவங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீமாவரி ஏஞ்சி போய் இவளை கடத்திருப்பா இல்லையா அவங்க கிட்ட பேசுவா, இந்த மாதிரி என்னை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணீங்களா
ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அவனுங்களே எங்களை மாதிரி லூஸ் இருக்குது, கடைசியிலே இப்படி தான் முடியும், அட்லீஸ்ட் நாங்கள் பண்ண தப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. ஆக்சுவலாக ஒசாகாவோட அம்மாவுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவளை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க. எப்படி இவங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் வச்சிருப்பா இல்லையா, சயின்டிஃபிக் நிசாஜ் ரூல். அதில் வந்து யாமனாக்கா கிளானோட ஒரு விஷயத்தையுமே ஆட் பண்ணி நைட் ஃபுல்லாக அவங்க வந்து தூங்காமல் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் இவளை கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ஆக்சுவலாக ஒசாகாவோட அம்மா வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தூக்கி போட்டதுனால தான் அவங்க அம்மாவுக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பா. அது என்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்கும் போது புட்டிங் வந்து அவள் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாளாமா. ஸோ அதை வந்து தூக்கி போட்டாங்களாம். ஆக்சுவலாக அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே இன்னைக்கு நம்ம வெளியில் போய் எல்லாருக்கும் புட்டிங் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா பொண்ணு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பிரின்சஸையுமே அவன் வந்து இன்வைட் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஈமோ வரைக்குமே அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்கிறா. கவாக்கி ஈமோ கிட்ட போயிட்டு நீ உண்மையிலே அமேசிங் தான், எல்லாரையுமே ஒரு கட்டக்கு அப்புறம் உன் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த கிட்னாப்பர் பாஸ் வந்து நீ சொன்னதையே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புழம்பிக்கினே போகிறான் போலீஸ் கூட. பார்த்து அந்த மரத்துக்கு மேலே ஒருத்தர் நின்று இவங்க எல்லாரையுமே கண்காணிச்சிக்கிறதுக்கத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.